வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.3ல இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். As shown in figure, a cubical block of side 7 cm is surmounted by a hemisphere. ஓகே, அந்த கியூப்க்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியரை வச்சுருக்காங்க. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். என்டையர் சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சைடு ஆஃப் த கியூபுக்கு வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியானா எல்லா சைடும் ஆட் பண்ணணும். பட் வந்து மேலே டாப் சைடை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஸ்கொயர் தெரியுது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் தான் இருக்கும். பட் அந்த ஸ்கொயர் மேலே ஒரு ஹெமிஸ்பியரை வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கொயரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியக்கூடிய ஏரியா என்ன? ஸோ இந்த போர்ஷன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 4 சைடும் கிடைக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 அதேமாதிரி பேக் சைடு ஆப்போசிட் சைட்ஸு மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். 6ல் 5 சைட்ஸ் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. 6th சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியர் வந்து அதை பிளாக் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ ஹெமிஸ்பியர் போக மீதி இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டு இந்த 5 சைட்ஸு ப்ளஸ் இதோட ஏரியா, அதுக்கப்புறம் இந்த ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6th சம்மு. ஸோ இதில் நான் எடுத்துக்கக்கூடியது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம என்னெல்லாம் எழுத போகிறேன் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா மொத்தமாக என்டையர் ஆப்ஜெக்ட்டுக்கே எடுக்கிறேன். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா இதில் மொத்தம் 6 சைட்ஸில் 5 சைட்ஸ் இருக்குது. ஸோ 5 சைட்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது ஒரு சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கொயரோட ஏரியாவுக்கு ஏ ஸ்கொயரு. ஸோ 5 சைட்ஸ் சுற்றி இருக்குது ப்ளஸ் பாட்டம் மொத்தம் 5 சைட்ஸ் இருக்கிறதுனால 5a ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சைடு தான். பட் ஃபுல்லாக எடுத்தோம்னா ஏ ஸ்கொயரு. ஆனால் ஏ ஸ்கொயரில் எது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஹெமிஸ்பியர் அப்படின்றப்ப இது வந்து சர்க்கிளை தான் ஆக்குபை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயரில் இருந்து சர்க்கிளோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா பார்க்குறதுக்கு இந்த ஹெமிஸ்பியர் நமக்கு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மேலே வந்து டாப் வியூ பார்த்தீங்கனாலே உனக்கு ஒரு ஹெமிஸ்பியர் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து சர்க்கிள் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த சர்க்கிள் ஆக்குபை பண்ணக்கூடியதை இந்த டாப் சைட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ சர்க்கிள் முடிஞ்சு. அடுத்தது இந்த ஹெமிஸ்பியர் இல்லையா, ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2πr ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன்றது சைடு அவன் கொடுத்துருக்க கிவன் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 7 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? 7 சென்டிமீட்டர். அடுத்தது நம்மளுக்கு ஆர் தேவை. ஸோ இதில் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிளில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கிளில் கரெக்டாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் ஆர். ஓகேங்களா? ஸோ இது ஆர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த என்டையர் சைடு மொத்தம் 7, அதில் கரெக்டாக பாதி தான் ஆர். ஓகேங்களா? ஸோ அப்போ சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து 7னா 7ல் பாதி தான் ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு a/2 ஈக்குவல் டு 7/2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டாவை இந்த ஃபார்முலாவில் போடலாம். அதை போடுறதுக்கு முன்னாடி இதை நான் சிம்பிளை பண்ணலாமா? பார்த்தீங்க அப்படின்னா 5a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் πr ஸ்கொயர் ப்ளஸ் 2πr ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம், ஒன்றா சேர்க்கலாமா? 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்றப்போ 6a ஸ்கொயர் மைனஸ் πr ஸ்கொயர் ப்ளஸ் 2πr ஸ்கொயர். ஸோ 2லேருந்து 1 போச்சு அப்படின்னா πr ஸ்கொயர் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 6 ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 7 ஸ்கொயர்ன்றப்போ 7 × 7. அடுத்தது பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 7/2 இன்ட்டு 7/2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் சிம்பிளை பண்ணி பாருங்கள். எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 7 கட் பண்ணலாம். 2 கட் பண்ணால் 11. மீதி வந்து என்னது 77/2ன்னு வரும் இங்கே. ஸோ இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 6 7s are 49. 49 இன்ட்டு 6 49ன்றதை நான் 15 போட்டேன்னா 50 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 300 வரும். 300ல் ஒரு 6 மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? 292ன்னு வரும். இதை மல்டிபிள் பண்ணலாம். ப்ளஸ் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 77/2. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 77/2 கட் பண்ணேன் அப்படின்னா 3 அகைன் 8.5 38.5ன்னு வரும்.
ஸோ இப்போ நான் வந்து இதையும் ஆட் பண்ணுங்கள், எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவும் இல்லை. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 போட்டுவிட்டேன். 2 8 ஆட் பண்ணேன் 0, அகைன் 1, 30, அகைன் 1, 330.5 சர்ஃபேஸ் ஏரியா சென்டிமீட்டராக கொடுத்ததுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 6th சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.